ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு விதமான மாம்பழம் மோர் குழம்பு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் தயிர் எடுத்து நல்லா மிக்சியில் அடிச்சு அதை ஒரு பேன்ல ஊற்றிக்கிட்டு அதோட பெருங்காயம், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அது ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ மிக்சி ஜாரில் 4 ஊற வச்சிருந்த துவரம்பருப்பு, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகு சீரகம் போட்டு அரைச்சி எடுத்து அதையும் தயிரில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு சைட்ல வெந்தயத்தை நல்லா வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே தாளிப்புக்கு கடாயில எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு அதையும் ஊற்றிட்டு லைட்டா சைட்ல நுர வரும் அளவுக்கு நம்ம ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விடக்கூடாது, நல்லா இருக்காது, டேஸ்ட் போயிடும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாம்பழம் எதுவோ அதையும் பீஸ் பீஸா கட் பண்ணி மோர் குழம்புல ஆட் பண்ணி அது மேல பொடி பண்ணி வச்சிருக்கு வெந்தயத்தையும் தூவி கடைசியா நம்ம கொத்தமல்லியும் தூவி சர்வ் பண்ணி ஒரு வாய் சாப்பாடு எடுத்து அதுக்கு மேல ஒரு பீஸ் மாம்பழம் வச்சு அதுக்கு மேல கொஞ்சம் பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிடும் பொழுது ஐயோ அருமையா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது யாருக்கு பிடிக்குமோ இல்லையோ, குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். சீசன் டைம்ல இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம சேனலை கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு டிஷ்ல மீட் பண்ணுவோம். பாய்.